வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி. இன்றைய தலைப்பு கருப்பை நலம். நாம் நமது உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை பற்றியும் ஐம்பூதங்களை பற்றியும் மனதை பற்றியும் ஒருங்கிணைந்து பார்த்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். அதில் கருப்பையின் முக்கிய பங்கு என்ன, கருப்பையை நாம் எவ்வாறு பாதுகாப்பது, நமது முன்னோர்கள் கருப்பையை எவ்வாறு பாதுகாத்தார்கள், நாம் எவ்வாறு வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக இயற்கையில் வெப்பம் குளிர்ச்சி என்ற இரு தன்மைகள் உள்ளது. இந்த வெப்பமும் குளிர்ச்சியும் சமநிலையில் இருக்கும்போது அங்கு புதிய உயிர்கள் படைக்கப்படுகின்றது. வெப்பம் மிகுதியானாலோ குளிர்ச்சி மிகுதியானாலோ அங்கு உயிரினம் வாழுவதற்கு உகந்த நிலை அங்கு ஏற்படாது. அதுபோலத்தான் நமது உடலிலும் வெப்பமும் உள்ளது, குளிர்ச்சியும் உள்ளது. இந்த இயற்கை, இந்த படைப்பாற்றல் நம்மை எவ்வாறு படைத்திருக்கிறது என்றால், ஆண் பெண் என இரு தன்மையாக இந்த இயற்கை நம்மை படைத்திருக்கிறது. அதில் ஆணின் உடல் குளிர்ச்சியானது விதைப்பை மிதமான வெப்பமானது, பெண்ணின் உடல் மிதமான வெப்பமானது கருப்பை குளிர்ச்சியானது. இந்த அடிப்படையில் தான் இந்த இயற்கை நம்மை படைத்திருக்கிறது. மிதமான வெப்பத்தன்மை கொண்ட பெண்ணின் உடல் குளிர்ச்சியான கருப்பையை கொண்டுள்ளது. பெண்ணாக பிறந்த அத்தனை பெண்களுக்கும் இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த தகவல் பொருந்தும். கருப்பை எவ்வாறு செயல்படுகிறது, கருப்பையின் பணிகள் என்ன என்றால், ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பணியை கருப்பை தொடர்ந்து செய்து வருகிறது. விதையும் நிலமும் தரமாக இருந்தால் அங்கு காடுகள் முளைவதை எவர் ஒருவராலும் தடுக்க முடியாது. விதையை வீசிவிட்டால் அங்கு உயிரினங்கள் வளரத் துவங்கும். ஆனால் நாம் இன்று கண்ணெதிரே பார்த்து வருகிறோம், உயிரினங்கள் உற்பத்தியாவதற்கு தகுதியற்ற நிலமாக பலரது உடல் மாறிவிட்டது. இதற்கான காரணம், குளிர்ச்சியாக இருக்க வேண்டிய கருப்பையை தொடர்ச்சியாக வெப்பப்படுத்திக் கொண்டே வருவது. அது எப்படி குளிர்ச்சியாக படைக்கப்பட்ட கருப்பையை மனிதன் நினைத்தால் வெப்பப்படுத்தலாம் என்றால், ஆம், வெப்பப்படுத்த முடியும், வெப்பப்படுத்திக் கொண்டே வருகிறோம். ஒரு வெப்பத்தன்மை கொண்ட நிலத்தில் நாம் விதைகளை தூவினால் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் இந்த விதையில் இருக்கக்கூடிய உயிராற்றலை சிதைத்து விடும். அந்த விதையில் இருக்கக்கூடிய உயிராற்றல் சிதைந்து போனால் அங்கு செடி கொடிகள் முளைய வாய்ப்பு இல்லை. எனவே தான் ஒரு நிலத்தில் விதையை தூவியவுடன் அங்கு நீர் பாய்ச்சி அந்த நிலத்தை குளிர்ச்சிப்படுத்துகிறோம். அந்த வெப்பம் சமநிலை அடைய வேண்டும். அதுபோல குளிர்ச்சி தன்மையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பையை அதன் இயல்பு தன்மையான குளிர்ச்சியாகவே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் வெப்பப்படுத்தக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் அது எவ்வாறு வெப்பம் அடைகிறது? இன்றைய காலகட்டத்தில் கருப்பை வெப்பமடைவது ஒரு புறம் இருந்தாலும், இயற்கையாகவே இந்த உடல் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த கருப்பையை வெப்பப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யும். அது எந்த நேரத்தில் என்றால்,
இந்த மாதவிலக்கு என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய கருப்பையை வெப்பப்படுத்தக்கூடிய ஒரு செயலை நமது உடல் செய்கிறது. காரணம், மாதவிலக்கு எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தோமேயானால், எவ்வாறு நமக்கு கருப்பை படைக்கப்பட்டு இருக்கிறதோ அதுபோல சினைப்பையும் படைக்கப்பட்டு இருக்கிறது. சினைப்பையில் லட்சக்கணக்கான சினை முட்டைகள் இருக்கும். இந்த சினை முட்டைகள் எப்போது இருக்கும் என்றால், குழந்தையாக பிறந்த பருவத்திலிருந்தே சினை முட்டைகள் இருக்கும். அந்த சினை முட்டைகள் முதிர்ச்சி அடைந்து சினைப்பையிலிருந்து சினை முட்டைகள் வெளியேற துவங்கும். அந்த முதல் கட்டமாக சினை முட்டைகள் வெளியேறுவதைத்தான் நாம் பூப்பொய்தல் என்று கொண்டாடுகிறோம், பாராட்டுகிறோம், மகிழ்கிறோம். இப்போ சினை முட்டைகள் முதிர்ச்சி அடைந்து தகுதியான ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. இந்த சினை முட்டையானது சினைப்பையிலிருந்து பயணித்து கருப்பையை நோக்கி வந்தடையும். இந்த கருப்பையில் சூழ்கொள்வதற்கான சூழல் இல்லை என்றால் அந்த சினை முட்டைகள் கரைந்து உதிரமாக வெளியேறும். இதுதான் இயற்கை இயல்பு. ஒரு இயற்கையான வாழ்வியல் முறையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை அந்த சுழற்சி நடக்கும். மாதத்திற்கு ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதிகப்படியாக 2, பெருவாரியான பெண்களுக்கு 1, எங்கேயோ 1, ஒரு சில பெண்களுக்கு 2 சினை முட்டைகள் மாதம் ஒரு முறை சுழற்சி முறையில் அது வெளியேற துவங்கும். அந்த சினை முட்டைகள் சூழ்கொள்வதற்கான வாய்ப்பு அமையாவிட்டால் அது உதிரமாக வெளியேறும். அதை இந்த உடலே இயல்பாக வெளியேற்றிவிடும். மிதமான வெப்பத்தன்மை கொண்ட பெண்ணின் உடல் இந்த மாதவிலக்கு காலகட்டங்களில் என்ன நடக்கும் என்றால், அந்த கருப்பையும் ஒரு மிதமான வெப்பத்திற்கு மாறும். காரணம், சில நாட்களுக்கு முன்பு வந்து சேர்ந்த இந்த சினை முட்டை கரைந்து கருப்பையில் தேங்கி இருக்கிறது. இது உடலுக்கு தேவையில்லை, எனவே இதை உடலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று கருப்பைக்கு ஒரு மிதமான வெப்பத்தை கொடுத்து அந்த கழிவை உடல் தானாக வெளியேற்றும். இதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். பொதுவாக உடலின் விதி என்னவென்றால், உடலில் கழிவு நீக்கம் நடக்கும்போது உணவு உள்வாங்குதல் செயலை குறைத்துக் கொள்ளும். உணவு உள்வாங்குதல் செயல் உடலில் நடந்து கொண்டிருக்கும் போது கழிவு நீக்கம் செயலை உடல் குறைத்துக் கொள்ளும். இப்போது உடலே தானாக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும் போது உணவு உள்வாங்குதல் வேலையை குறைத்துக் கொள்ளும். உணவு உள்வாங்குதல் வேலையை குறைத்துக் கொள்ளும் போது அங்கு பசி என்ற ஒரு உணர்வு மந்தப்படும், குறையும். மாதவிலக்கு காலங்களில் என்ன நடக்கும் என்றால், பெரிய அளவில் பசி இருக்காது. முழுமையாக ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை ஏற்படும். அந்த சமயத்தில் முழுமையாக ஓய்வு எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்படும் போது அவர்களுக்கு அதிகமான வேலை சுமைகள் இல்லாமல் ஓய்வெடுக்க சொல்லுவார்கள். வீட்டில் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருங்கள், எதுவும் வேலை செய்ய வேண்டாம், இருக்கிற வேலையை நாங்கள் செஞ்சுக்கிறோம் என்று சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் என்னவாக மாறியது என்றால், அதற்கு தீட்டு என்று ஒரு பெயர் வைக்கப்பட்டது. தீட்டு என்றால் எதையும் தீண்டக்கூடாது, எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது, ஓய்வெடுக்க வேண்டும் என்று தீட்டு என்று அவர்களை ஓரமாக ஒதுக்கி வைத்து ஓய்வெடுக்க செய்தார்கள். இந்த ஆணாதிக்க சக்தியின் கோரத்தாண்டவம் என்ன செய்தது என்றால், அந்த தீட்டு என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர்களை ஒரு தீண்டத்தகாதவர்கள் போல உருவாக்கியது. பொதுவாக முன்பொரு காலங்களில் ஒரு ஊரில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களது வீட்டிற்கு பணியாளர்கள் பெண்கள் செல்லுவார்கள். அப்போது அந்த பெண்களுக்கு இந்த மாதவிலக்கு ஏற்படும் போது அவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வெடுக்க வேண்டும். அந்த செல்வந்தர்கள் வீட்டிற்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்
வேலைக்கு செல்லாமல் ஓய்வெடுக்கும் போது அவர்களது வீட்டில் பணி ரொம்ப அதிகமாக சேர்ந்துவிடும், வேலை ரொம்ப அதிகமாக சேர்ந்துவிடும். அந்த வேலையை செய்வதற்கு யார் வருவார்கள் என்று பார்க்கும்போது, இந்த தீட்டு என்று பெயரிடப்பட்டு மாதவிலக்கு காலகட்டங்களில் உடலிற்கும் மனதிற்கும் முழு ஓய்வு கொடுக்கக்கூடிய பெண் தான் அங்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். அவர்களது அந்த செல்வந்தர்களின் வீட்டில் வேலை அதிகமாக தேங்கிவிட்டதின் காரணத்தினால் இந்த வேலையை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக, தீட்டு இருந்தா என்ன, தலைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டாக்கா தீட்டு சரியாயிரும், எனவே தலைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு வந்து இந்த வேலையை பாரு என்று முதலில் சொல்ல துவங்கினார்கள். எனவே நமக்கான முதலாளி சொல்லிவிட்டார்களே, அந்த வீட்டிற்கு நாம் வேலைக்கு செல்ல வேண்டுமே, நாம் இப்போது இந்த நேரத்தில் அங்கு வேலை செய்யாமல் இருந்தால் அடுத்து வேறு ஒருவரை அங்கு வேலைக்கு அமர்த்தி விடுவார்களே என்ற ஒரு அச்சத்தில், வறுமையில் இந்த பணிக்கு செல்லக்கூடிய இந்த பெண்கள் தலைக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு அந்த தீட்டை போக்கிக் கொண்டு அந்த வீட்டிற்கு வேலைக்கு சென்றார்கள். ஆனால் அந்த செல்வந்தர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது போன்ற மாதவிலக்கு ஏற்பட்ட நேரங்களில் அவர்கள் தலைக்கு தண்ணீர் ஊற்றாமல் முழுமையாக ஓய்வெடுத்தார்கள். இன்றளவும் சில சமூகங்களில் அது நடந்து கொண்டுதான் உள்ளது. இந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தலைக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு வேலை செய்ய வேண்டுமே என்ற ஒரு காரணத்திற்காக சென்றதனால் அது வழக்கமாக மாறி இன்று அது பழக்கமாக மாறிவிட்டது. அதற்கு மாதவிலக்கு ஏற்பட்டால் உடனே தலைக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். காரணம், அது தீட்டு ஏற்பட்டு விட்டது. ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மாதவிலக்க நம்ம தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த மாதவிலக்கு 9 மாதம் ஒன்றாக சேர்ந்துதான் நமக்கு ஒரு சிசுவாக கிடைக்குது, குழந்தையாக கிடைக்குது. அந்த குழந்தையை தூக்கி மடி மேல வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சிக்கிட்டு இருக்கோம், என் செல்லமே உலகமே என்று. அந்த குழந்தை யார் என்று நாம் உற்று நோக்கி பார்த்தால், அந்த குழந்தையின் மூலம் எதுவென்று நாம் தேடி பார்த்தால், இன்று ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வைக்கக்கூடிய, தீண்டத்தகாதவர்கள் என்று நினைக்கக்கூடிய, அந்த 3 தினங்கள் அவதிப்படக்கூடிய அந்த தீட்டிலிருந்து உருவானதுதான் அந்த குழந்தை. அந்த குழந்தை வேறு எந்த குழந்தையும் இல்ல, பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வளர்ந்த குழந்தை, கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வளர்ந்த குழந்தை தீட்டிலிருந்து வந்தவர்கள்தான். பெண்மையை போற்றக்கூடிய சமூகமாக இருந்த நமது சமூகம் இன்று அந்த பெண்மையை, அந்த தாய்மையை ஒதுக்கி வைக்கக்கூடிய சமூகமாக மாறிவிட்டது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மாதவிலக்கு காலங்களில் எதற்காக அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்றால், கழிவுகள் வெளியேறி கொண்டுள்ளது. அந்த கருப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் ஒட்டுமொத்தமாக வெளியேற வேண்டும். அதற்காக உடல் அந்த கருப்பைக்கு ஒரு மிதமான வெப்பத்தை கொடுத்தது. அந்த உடல் கருப்பைக்கு ஒரு மிதமான வெப்பத்தை கொடுத்த காலகட்டத்தில் முழு ஓய்வு எடுக்க வேண்டும். குளிக்காமல் இருப்பது உத்தமம். இந்த தகவலை ஏற்றுக்கொள்ள நமது பலரது மனம் ஏற்காது. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் அந்த காலகட்டங்களில் குளிக்காமல் இருப்பது உத்தமம். காரணம், குளித்தல் என்றால் குளிர்வித்தல் என்று பொருள். உடலை குளிர்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் நாம் குளிக்கிறோம். குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மிதமான வெப்பநிலையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பை குளிர்ச்சி தன்மைக்கு மாற துவங்கும். கழிவுகளை கரைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த செயல் தற்காலிகமாக தடைபடும். அதிலும் தலைக்கு, உச்சந்தலைக்கு தண்ணீர் விட்டு நாம் குளித்தோம் என்றால் இன்னும் உடனடியாக உடல் குளிர்ச்சி அடையும். கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கும். இந்த மாதம் கடந்து விட்டது. அடுத்த மாதம் இதுபோல மாதவிலக்கு ஏற்படும் போது மீண்டும் தலைக்கு தண்ணீர் ஊற்றி குளிக்கிறோம். அந்த கழிவை கரைப்பதற்கு கூட நாம் வாய்ப்புகள் தருவது கிடையாது. அந்த செயலை பார்த்த உடனேயே உடலை குளிர்ச்சிப்படுத்திக் கொள்ளுகிறோம். பிறகு எப்படி கழிவுகள் கரையும், வெளியேறும்? இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் கழிவுகள் வெளியேறக்கூடிய அந்த காலகட்டத்தில்
உச்சந்தலை நனைத்து நாம் குளிக்கும் போது பெண்ணின் உடலும் குளிர்ச்சி அடைகிறது, கருப்பையும் குளிர்ச்சி அடைகிறது. முழுமையாக வெளியேறக்கூடிய கருப்பை கழிவுகள் வெளியேறாமல் கருப்பைக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக தங்குகிறது, தேங்குகிறது. ஒரு கட்டத்தில் திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் திடக்கழிவுகளாக மாறுகிறது. இந்த திடக்கழிவுகளை கரைத்து வெளியேற்றுவதற்காக அடுத்தொரு மாதம் மாதவிலக்கு ஏற்படும் போது ஒரு வலியை தருகிறது. நம்ம வீட்டு தரையில ஒரு கரை படிஞ்சிருச்சு. இன்னைக்கு கரை நல்லதுன்னு நிறைய விளம்பரம் வருது. நம்ம யதார்த்தத்தை பார்ப்போம். நம்ம வீட்டு தரையில ஒரு டீயோட கரையோ ஏதோ ஒன்று ஒரு கரை படிஞ்சிருச்சு, ஒரு பெயிண்ட் கரை ஒன்று படிஞ்சிருச்சுன்னா அந்த கரை பட்ட உடனே துணி வச்சு தொடச்சோம்னா போயிடும். அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த கரை காஞ்சிருச்சு, அந்த டீ காஞ்சிருச்சு, பெயிண்ட் காஞ்சிருச்சுனாக்கா இப்ப அதை நீக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு அழுத்தம் தரும். அந்த தரையை போட்டு சுரண்டுவோம். காரணம், அந்த தரையை சுரண்டனாதான் அந்த தேங்கிய அந்த நீண்ட நாட்களாக தங்கி இருக்கக்கூடிய அந்த கரை வெளியேறும், போகும். இப்ப இந்த தரை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுக்கு இருந்தது அப்படின்னா அந்த தரை சொல்லும், நீங்க சுரண்டுறது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுமா இல்லையா? சட்டை துணி துவைக்கிறோம், சட்டையில இருக்கிற அழுக்கெல்லாம் மொத்தமா போயிடும். ஆனா அந்த காலர்ல இருக்கக்கூடிய அழுக்கு அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஏன்னா கடினமான அழுக்காக அங்க இருக்கும். கழுத்து பகுதியில் அதிகமாக வேர்வை வரும், காலர்ல அதிகமான அழுக்கு பிடிக்கும். இப்ப இந்த அழுக்க போக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நிறைய ஏற்பாடுகள் பண்ணுவோம். பிரஷ் வச்சு தேய்ப்போம், சோப்பு அதிகமா அங்க போடுவோம். இந்த சட்டைக்கு பேசுற ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னாக்கா நீங்க பிரஷ் வச்சு தேய்க்கிறது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லும். அதற்கு பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை, அதனால அது பேசல. காரணம், அதுக்கு உயிர் இல்லை. ஆனால் மனிதனுக்கு உயிர் இருக்கு, பெண்ணுக்கு உயிர் இருக்கு. நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக மாதம் வெளியேற வேண்டிய கழிவை வெளியேற்ற விடாமல் உச்சந்தலை நனைத்து நாம் குளித்ததின் விளைவு படிப்படியாக கருப்பையில் கழிவுகள் தேங்க துவங்கியது. ஒரு கட்டத்தில் அந்த தேங்கிய கழிவுகள் திடக்கழிவுகளாக மாறியது, தன்மை மாறியது. அந்த கழிவுகளை கரைத்து வெளியேற்றுவதற்கு உடல் முயற்சி செய்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த கழிவுகளை கரைக்கிறது. அந்த சமயத்தில் ஒரு வலி உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அதனால்தான் மாதவிலக்கு காலத்தில் சில பெண்கள் அல்ல, பல பெண்கள், ஏனடா இந்த வாழ்க்கை, எதற்காக என்ன இப்படி படைத்தாய் என்று படைத்த இறைவனிடம் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு வெளியேயும் சொல்ல முடியாமல், உள்ளேயும் அமைதியான மனநிலையில் இருக்க முடியாமல் குமுறக்கூடிய சூழல் நடக்கிறது. மாதவிலக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அவ்வளவு வயிற்று வலி. அது வயிற்று வலி கிடையாது, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பையில் ஏற்படக்கூடிய வலி. இப்ப இந்த வலியை தாங்க முடியவில்லை என்று மருந்து கடைக்கு சென்று இல்ல மருத்துவரிடம் சென்று, எனக்கு இந்த மாதவிலக்கு சமயத்தில் அதிகமாக வலி ஏற்படுகிறது, இதை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் அழகாக ஒரு மருந்து தருவார். அந்த மருந்தை சாப்பிட்டால் வலி தெரியாது, சுகமாக இருக்கும். இந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே எனக்கு மென்சஸ் நேரத்துல, பீரியட் நேரத்துல எனக்கு வலி தெரியல என்று தொடர்ச்சியாக நம்ம அந்த மருந்தை பயன்படுத்துவோம் மாதம். இப்ப இங்க வலி எதனால ஏற்பட்டதுன்னாக்கா கருப்பையில் நீண்ட நாட்களாக தேங்கிய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக ஒரு வலி உணர்வு ஏற்பட்டது. அதற்கு நாம் ரசாயன மருந்துகளை பயன்படுத்தினோம். இப்போது அந்த நீண்ட நாட்களாக தேங்கிய திட கழிவுகளை கரைக்கக்கூடிய செயலை தற்காலிகமாக உடல் நிறுத்தி வைக்கிறது. இந்த திடக்கழிவுகள் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தோடு சேர்ந்து தன்மை மாறி கருப்பையில் ஆங்காங்கே கட்டிகளாக மாறுகிறது. அதுதான் பிற்காலத்தில் நீர்க்கட்டிகளாகவும் தசைக்கட்டிகளாகவும் உருமாறி அதற்கு பலவிதமான பெயரிடப்படுகிறது. பிசிஓடி, ஃபைப்ராய்டு என்று பலவிதமான பெயரிடப்பட்டு அதன் வழியாக
மருத்துவம் என்ற பெயரில் பல தாக்குதல்கள் அந்த கருப்பையின் மீது நடத்தப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் கருப்பையில் அளவுக்கு அதிகமான கட்டிகள் சேர்ந்து விட்டது. இந்த கட்டிகள் அப்படியே இருந்தால் கருப்பையே பாதிக்கப்படும். எனவே நாம் கட்டியை நீக்குவதற்கு மருத்துவம் செய்வோம் என்று அந்த கட்டியை கரைப்பதற்கான ரசாயன மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. அந்த ரசாயன மருந்துகளின் விளைவாக கட்டி அபிரிதமாக வளரும். இந்த கட்டி கரையிற மாதிரி தெரியல, எனவே நம்ம கர்ப்பப்பையே நீக்கிடலாம், காரணம் எங்களுக்கு தனியா கட்டியை நீக்க தெரியாது என்று கர்ப்பப்பையே வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆம், உண்மை. நம் தாய் திருநாட்டில் தமிழ்நாட்டில் கருப்பையை இழந்த பெண்கள் கூட்டம் அதிகம். சர்வ சாதாரணமாக இன்னைக்கு வெட்டி வீசிக்கொண்டே இருக்காங்க. காரணம், நமக்கு முறையாக வாழ தெரியல. முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நமக்கு தொடர தெரியல. நாம் அதை மறந்துட்டோம். முன்னோர்களே மறந்துட்டோம். அவர்களது வாழ்வியல் முறைகள் எப்படி நினைவில் இருக்கும்? காரணம், இன்று நம்ம அவசரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவசரமா பிறந்து அவசரமா வாழ்ந்து அவசரமா போய் சேரக்கூடிய ஒரு நிலையைத்தான் இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே நடத்தி கொண்டு இருக்கும். ஒரு நிதானம் இல்லை, பொறுமை இல்லை, எதிலொன்றிலும் அவ்வளவு அவசரம். நான் மாதம் ஏற்படக்கூடிய அந்த மாதவிலக்கு காலகட்டங்களில் எனது உடலுக்கு தேவையான ஓய்வை நான் தரமாட்டேன். காரணம், எனக்கு வேலை முக்கியம். என் வேலையை நான் பார்த்தாக வேண்டும் என்று அந்த மாதவிலக்கு காலத்தில் கூட முழு ஓய்வு எடுக்காமல் வேலைதான் முக்கியம் என்று வேலைக்கு தொடர்ந்து செல்லக்கூடிய பெண்கள் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சில நாப்கின்ஸ், அதை பயன்படுத்தி கொண்டால் அந்த கழிவுகள் வெளியேறினால் கூட எனக்கு பெரிய தொந்தரவுகள், அசௌகரியங்கள் ஏற்படாது என்று தொலைக்காட்சிகள் மூலமாக வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து அந்த நாப்கின்களை பயன்படுத்தி நான் இயல்பாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு பணிகளை செய்து வருகிறார்கள். இந்த நாப்கின் பயன்படுத்துவதால் என்னென்ன விதமான தொந்தரவுகள் ஏற்படும்? கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தேங்கி இருக்கக்கூடிய ஒரு கழிவு, அந்த கழிவு முழுமையாக வெளியேறவில்லை என்றால் அடுத்த மாதவிலக்கு நடக்கும் போது கடந்த மாதத்திலும் இருந்த கழிவுகள் சேர்ந்து வெளியேறும். தொடர்ச்சியாக கருப்பையில் கழிவுகள் தேங்கி இருந்தால் அந்த கழிவுகள் நச்சு கழிவுகளாக, ரசாயன கழிவுகளாக வெளியேற துவங்கும். அதில் அதிகமான வெப்பத்தன்மை இருக்கும், ரசாயனத்தன்மை இருக்கும். இந்த கழிவு உடலை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும். இந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய ரசாயனத்தன்மை, வெப்பத்தன்மை, நச்சுத்தன்மை அத்தனையும் உடலை விட்டு நீங்க வேண்டும். ஆனால் இந்த நாப்கின் பயன்படுத்தும் போது எந்த அளவிற்கு இந்த கழிவுகள் வெளியே நீங்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். கருப்பைக்கு அருகிலேயே இந்த கழிவுகள் தங்கும். அந்த நாப்கினில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை உறிஞ்சக்கூடிய அந்த ரசாயன வேதிப்பொருட்கள் ஈரத்தை உறிஞ்சிக் கொள்ளும். அந்த கழிவுகளோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த நச்சு வெப்பத்தை என்ன செய்யும்? அதை உறிஞ்சுவதற்கான சக்தி அந்த நாப்கின்களுக்கு கிடையாது. இப்போது இந்த வெப்பம் மீண்டும் கருப்பைக்குள்ளே திரும்பும். அதற்கு போவதற்கு போக்கிடம் கிடையாது. எனவே இயற்கை படைக்கப்பட்ட அந்த குளிர்ச்சி தன்மையில் இருக்கக்கூடிய கருப்பை வெப்பத்தன்மைக்கு மாறும். தொடர்ந்து கருப்பையில் வெப்பத்தன்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். வெப்பம் மிகுதியாகும். வெப்பம் மிகுதியான இடத்தில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. விதை நெல்லை நாம் வறுத்து நிலத்தில் போட்டோம் என்றால் அங்கு முளையாது விதை நெல். இங்கு விதை நெல் சரியாக தரமாக இருக்கிறது, நிலம் வெப்பத்தினால் பாலமாக வெடித்திருக்கிறது என்றால் அங்கு தரமாக இருக்கக்கூடிய விதை நெல்லை நாம் போட்டோம் என்றாலும் அங்கு முளையாது. எனவே நிலமும் தயாராக இருக்க வேண்டும், விதையும் தரமாக இருக்க வேண்டும். இயற்கை அவ்வாறுதான் படைத்திருக்கிறது. நாம் நமது அவசர வேலையின் காரணத்தினால் அதை நாம் மாற்றி அமைத்துக் கொண்டோம். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்மீது நாம் அக்கறை வைக்க வேண்டும். முதலில் நம்மீது நாம் அக்கறை வைக்க வேண்டும். பிறகு நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மீது நாம் அக்கறை வைக்க வேண்டும்.
என் உடம்பில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு 13, 14 வயதிலிருந்து எனக்கு நடக்கக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு 45, 50 வயது எனக்கு ஆகிறது. இன்றளவும் இந்த மாற்றம் என்ன செய்கிறது என்பதை உணராமல் வாழக்கூடிய நிலை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகிறது. நம் உடலுக்குள் ஒரு மாற்றம் நடக்கிறது என்றால் முதலில் அது நமக்கு தானே தெரிய வேண்டும் என்ன நடக்கிறது என்று. இந்த கழிவு நீக்கம் எதற்காக நடக்கிறது? இந்த கருப்பையிலிருந்து கழிவுகள் மாதம் வெளியேறுகிறது என்றால் என்ன காரணம்? முறையான ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு சுழற்சி நடக்கிறது. 27 நாட்களுக்கு ஒரு முறை, 28 நாட்களுக்கு ஒரு முறை. இந்த கருப்பை குளிர்ச்சியாக இருப்பதற்காக, குளிர்ந்த தன்மையில் இருப்பதற்காக இந்த இயற்கை படைக்கப்பட்டிருக்கு. ஒரு உடல் இருக்கு என்றால் அந்த உடலில் வெப்பம், குளிர்ச்சி இரண்டும் கலந்தே இருக்கும். ஒரே உடலில் இரண்டும் கலந்திருக்கும். பெண்ணின் உடலானது வெப்பமாகவும் கருப்பையானது குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதைத்தான் கரு உரு என்று முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அனைத்திலும் இரண்டு கலந்திருக்கும். நம் உடலில் என்ன ஒரு மாற்றம் நடக்கிறது என்பதை நம்மால் உணர முடியாததின் விளைவு இன்று நமக்கு மருத்துவர்கள் அறிவுரை சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நாம் வந்துவிட்டோம். காரணம், சுய புரிதல் நமக்கு இல்லாமல் சென்று விட்டது. இந்த சுய புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலில் நமது உடலை உற்று நோக்க வேண்டும். நமது உடல் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய அந்த மாதவிலக்கு காலகட்டங்களில் முடிந்தவரை முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பரவாயில்லை, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நோயில்லாத ஒரு ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அந்த 2-3 நாட்கள் வேலைக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் அந்த காலகட்டங்களில் அந்த இணைக்கு, அந்த பெண்ணிற்கு முழு ஓய்வை கொடுத்துவிட்டு இருக்கக்கூடிய வேலையை பகிர்ந்து செய்ய வேண்டும். இவ்வாறு ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்றால் அந்த வாழ்க்கை இணை, அந்த பெண் நம்மோடு சமகாலம் வாழக்கூடிய நாட்கள் வரை ஆரோக்கியமாக வாழ்வார்கள். இது பெண்ணிற்கான வேலை, இதை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஆணிற்கான வேலை, இதை நாங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாகுபாடு இல்லாத ஒரு நிலை இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஆண் பெண் இருவரும் ஆரோக்கியமாகவே வாழ்வார்கள். ஆண் என்பவர் எதை ஒன்றையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய மனநிலை கொண்டவர்கள். ஆனால் பெண்கள் அவ்வாறு கிடையாது. சூழலுக்கு ஏற்றார் போல பல தகவல்களை வெளியே சொல்ல வேண்டிய தகவல்களை கூட சொல்லாமல் மனதுக்குள்ளேயே வைப்பார்கள். அதனால்தான் ஆணை விட பெண்களுக்கு ஆரோக்கிய குறைவு அதிகமாக ஏற்படுகிறது. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மோசமான ஒரு நிலை, ஒரு மோசமான பழக்க வழக்கம் பெண்களுக்கு கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கணக்கெடுத்து பார்த்தால் ஆண்களை விட பெண்களுக்கே அதிக அளவில் உடல் தொந்தரவுகள் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் அவர்களது பழக்க வழக்கங்கள் அல்ல, அவர்களது மனதில் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம். அந்த மன தொந்தரவு, அந்த மனக்கழிவு உடல் வழியாக வெளிப்பட துவங்குகிறது. இந்த நிலையை போக்க வேண்டும் என்றால் நமது வாழ்க்கை இணையின் உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். பெண்மையை போற்ற வேண்டும். காரணம், அவர்கள்தான் நம்மை படைத்தார்கள். நமது சமூகமே தாய் வழி சமூகம். இந்த நிலையை நாம் உணர்ந்து பெண்களுக்கு மதிப்பளித்து அவர்களது உணர்வுகளுக்கு நாம் முக்கியத்துவம் தரும்போது நம்மை படைத்த பெண், நம்மை உருவாக்கிய பெண், இந்த பூமியே பெண்ணாகத்தான் நாம் பாவிக்கிறோம். அத்தனையும் பெண்தான். இங்கு பெண் சக்தி இல்லாமல் எந்த ஒரு சக்தியும் இயங்காது. எனவே
நம் வாழ்க்கை இணையை, நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை நாம் முதலில் மதிக்க வேண்டும். அவர்களது உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு தர வேண்டும். இதை செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஆனந்தமான குடும்பமாக, ஆரோக்கியமான குடும்பமாக, செல்வந்தரான குடும்பமாக வாழும். இது உறுதி. இன்னும் கூடுதலாக இன்றைய கருப்பை சார்ந்த தகவல்களை, இதற்கான முழு புரிதலை நாளை காலை 4:30 மணிக்கு நாம் கேட்டு புரிந்து கொள்வோம். வாய்ப்பளித்த இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும், PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும், இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.